வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கோவக்காய்னாலே பொதுவாக யாருக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடாகட்டும். இது எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அது கூடவே கொஞ்சம் அரை ஸ்பூன் சீரகம், அப்புறம் உளுந்து. உடைச்ச உளுந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை முழு உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகட்டும் உளுந்து. இப்போ இந்த கடுகும் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். எப்பயுமே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எல்லா டிஷ்ஷுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு தனியாக போட்டால் வாயில் கிடைக்கும். இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு வேணால் இது கொஞ்சம் நல்லா வதக்குனிங்கன்னா அந்த ஆவிலேயே இது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்க கோவக்காவை இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காய் இருக்கும். நல்லா ரவுண்டாக அரைஞ்சி வச்சுருக்கேன். நீல வாக்கில் வேணும்னாலும் நீங்கள் நறுக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கோவக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். இது நல்லா வெந்தால் கூட கொஞ்சம் நறுக்குன்னு தான் இருக்கும். அப்பப்போ இந்த கோவக்காவை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லா அடியில் பிடிச்சிரும். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நல்லா நம்ம கோவக்காய் வெந்திருக்கு. கொஞ்சம் நேரம் கலரி விட்டுட்டு அப்படியே ஓப்பனில் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். நம்மளோட கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பிடிக்கிறவங்க கொஞ்சம் தேங்காய் துருவி இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டிங்கன்னா கோவக்காய் பொரியல் ரெடி. சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.